அனைவருக்கும் வணக்கம். நாம் குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம பிறக்கும்போதே நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்ட மூளை உறுப்பு, அந்த பிரெயின் பார்ட் நம்மளுக்கு டெவலப் ஆகி இருக்காது. நம்ம பிறந்து அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி சைல்ட்ஹுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முதல் 5 வருடங்கள் மிக மிக முக்கியம் ஒரு குழந்தையினுடைய டெவலப்மெண்டல் ஸ்டேஜ், வளர்ச்சிக்கு. அப்போது நம்ம அப்போ தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின்னா என்னென்னா, நம்ம ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடியது, பகுத்தறிஞ்சு பார்க்குறது, எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த முதல் 5 வருடங்கள், ஒரு குழந்தையினுடைய முதல் 5 வருடங்களில் அது டெவலப் ஆகுது. ஸோ இதெல்லாத்தையும் டெவலப் பண்ணி நம்ம குழந்தை பிறக்க முடியாது இல்லையா. ஸோ குழந்தை ஒரு பேசிக்கான பிரெயின் ஃபார்மேஷனோட 10 மாதத்தில் பிறக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வளர்ச்சிகள் டெவலப் ஆகுது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் பார்த்தோம்னா நம்ம குழந்தையினுடைய அந்த மனசு எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வெளியிலேருந்து எல்லா விஷயங்களையும் உள்ளே எடுத்துக்கிற ஒரு ஸ்பாஞ்ச், ஒரு பஞ்சு மாதிரி, ஒரு ஃபுல்லாக அப்சர்விங் மைண்டாக தான் இருக்குது. அது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையுமே. ஸோ அது கற்றுக்கக்கூடியது எல்லாமே பார்த்தோன்னா நம்மளை சுற்றி நடக்கிறது, நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள், அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய செயல்கள், அவங்க சொல்கிறது செய்கிறது, இதெல்லாத்தையும் வச்சு கிரகிச்சு தான் அந்த குழந்தைக்கு முதல்ல உள்ள சில கருத்துகள் ஃபார்ம் ஆகுது. அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ இருக்கிற அந்த வயதில் சப்போஸ் அந்த குழந்தைக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது, இது நம்ம எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும். அம்மா அப்பாக்குள்ள பிரச்சனை, குடும்பத்தில் தகராறு, இல்லை பொருளாதார ரீதியாக பிரச்சனை, இல்லை யாருக்காவது கடுமையான நோய், க்ரானிக் இல்னஸ், இது மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஒரு ரொம்ப, அல்லது டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ இந்த நெருக்கடிகளோட அந்த குழந்தை வளரும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, அந்த குழந்தைக்கு தேவையான அட்டென்ஷன், அந்த அக்கறை அந்த தாயினாலேயோ தந்தையினாலேயோ கொடுக்க முடியாத சூழல் ஏற்படலாம். அதை வேறு ஒரு எல்டர்ஸோ சீனியர்ஸோ இருந்து, அந்த பெரியவர்கள் இருந்து அந்த குழந்தைக்கு தர முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். அப்போது அந்த குழந்தை குழந்தையாக இருக்க முடியாமல் என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துல சர்வை பண்ணணும் இல்லையா, அந்த இடத்துல உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் அது தன்னைத்தானே ஒரு அடல்ட் மாதிரி, அல்லது ஒரு பெரியவங்களாட்டம் நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை அது செயல்படுத்த ஆரம்பிக்குது. அப்போது சர்வைவல்காக ஒரு சூடோ மெச்சூரிட்டி, ஒரு ஃபால்ஸ் மெச்சூரிட்டி அங்கே டெவலப் ஆகுது. அப்போது அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி நம்ம பேசினோன்னா அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, அல்லது இந்த மாதிரி பண்ணணுன்னா அப்பா அம்மா நம்மக்கிட்ட அன்பாக இருக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்படிங்கிற மாதிரி குழந்தையினுடைய ஒரு உண்மையான தன்மையே என்ன, அதனுடைய இன்னசென்ஸ். ஆனால் அந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்க அதால் முடியாமல் கொஞ்சம் கால்குலேட்டிவாக மாறி ஒரு கணக்கு போட்டு, ஓகே இப்படி பண்ணால் அம்மா சந்தோஷப்படுவாங்க, இப்படி பண்ணால் அப்பா சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய இயல்புகளை மறைச்சிக்கிட்டு அந்த இடத்துல சர்வைவ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பொய்யான ஒரு மெச்சூரிட்டியோடு பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ சப்போஸ் இந்த மாதிரி பண்ணுனா ஒரு திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அல்லது நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது அது முடிவெடுக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு வளர்கிறதுக்கு முன்னாடியே அது ஒரு முடிவுகள் எடுக்குது. அப்போது இந்த மாதிரி பண்ணால் எனக்கு வலிக்கும் அப்படின்னா நான் வலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்போ நம்ம மற்றவங்க கிட்ட எல்லாம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், மற்றவங்களை கோவப்படுத்தாமல் இருக்கணும், நானாக இருக்கிறது இங்கே செல்லாது, நானாக இருக்கிறது இங்கே பிரச்சனை,
நான் இப்படி மாறினா இங்கே நல்லாயிருக்கும், நான் அப்படி மாறினா இங்கே குடும்பத்தில் வந்து அந்த ஏன்னா குழந்தைங்க வந்து எப்பயுமே எப்படி நினைக்குங்கன்னா இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே தான் காரணம்னு நினச்சிக்கோங்க. இது வந்து குழந்தையினுடைய ஒரு டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுங்களுடைய புரிதல் அப்படி தான் இருக்கும். அம்மா அப்பா சண்டை போடுறாங்கன்னா ஓ நம்மனால தான் சண்டை போடுறாங்க, வெளியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓ நம்மனால தான், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் நம்மனால தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அது தன் மேலே அவ்வளோ ஒரு எல்லாத்தையும் வந்து தூக்கி சுமக்கும். அப்போது அது என்ன பண்ணும், பொறுப்பெடுக்க முடியாத, பொறுப்பெடுக்கக்கூடாத, பொறுப்பெடுக்க தெரியாத வயசில் பொறுப்பெடுத்துக்கிட்டு அதனுடைய அந்த இன்னசென்ஸ் அதை இழந்து இப்படி பண்ணால் சரியாக வந்துடும், இப்படி பண்ணால் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி தானாக இருக்கிறதுக்கு அதுவே அனுமதிக்காமல் மாற ஆரம்பிக்குது. அப்படி மாறுறது வந்து அதுக்கு ஒரு பலனை கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அதனுடைய உண்மையான இயல்புகள் வந்து சப்ரஸ் ஆகி அதை அழுத்தப்பட்டு ஒரு முகமூடி போட்ட ஒரு பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது. இப்போது இது வந்து தப்பா? அப்படி கிடையாது. அப்போதைக்கு சூழ்நிலையில் அப்படி இருக்கிறதுனால தான் அந்த குழந்தையினால் அந்த காலகட்டத்தை கடந்து வர முடியுது. இப்படி பண்ணாலே தப்பு, அப்படி பண்ணாலே தப்புன்னு அது தன்னைத்தானே ஒரு பர்சனாலிட்டி டைப்பை உருவாக்கிக்குது இல்லையா? அது வந்து அதுக்கு தேவைப்படுது. ஆனால் இதில் என்ன பரிதாபத்துக்குரிய விஷயம் அப்படின்னா, நாமளாக ஒரு எந்த விதமான ஒரு முகமூடியும் இல்லாமல் ஃபில்டரும் இல்லாமல் இருக்கிறதே அந்த குழந்தை பருவம் தான் இல்லையா? ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் கூட ஒரு இயற்கையாக இருக்க முடியாமல் செயற்கையாக சுமத்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி தன்னைத்தானே மாற்றிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன ஆகிடுது, நாளடைவில் அதுவே ஒரு பழக்கமாகிடுது. ஸோ பீப்புள் ப்ளீஸிங் பர்சனாலிட்டி அல்லது வந்து ஒரு மாதிரி பயங்கர டிஃபென்சிவாக இருக்கிற பர்சனாலிட்டி, இல்லை ஏதாவது ஒன்றுனாலே எனக்கு நெகட்டிவாக தோணுது, நெகட்டிவ் சேட்டராக இருக்குது, மனசில் நெகட்டிவ் தாட்ஸாக வருதுங்கிறது, அல்லது வந்து எதுனாலும் வந்து நம்ம வந்து ஒரு நீட் ஃபார் ப்ரூவிங், எதுனாலும் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், நம்ம தான் கரெக்டு அப்படின்னு இருக்கிறது, எதுக்குனாலும் வந்து ரொம்ப ஓவராக முயற்சி பண்ணி தன்னைத்தானே நிரூபிக்கிறதுக்காக செய்கிறதெல்லாம் செய்ய முடியாதது கூட செய்கிறது. இது வந்து ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதனுடைய பை ப்ராடக்ட் ஆட்டம் நம்ம அந்த பர்சனாலிட்டி வந்து ஓவர் த டைம் டெவலப் ஆகிடுது. அப்புறம் நம்ம அடல்ட் ஆகி பெரியவங்களானோன்னா நம்ம பார்க்கும்போது நம்ம ஏன் இவ்வளோ பீப்புள் ப்ளீஸிங்காக இருக்கோம், ஏன் இப்படி இருக்கோம், ஏன் உடனே நம்ம பதட்டப்படுறோம் அப்படின்லாம் யோசிக்கும்போது நமக்கு தெரியல. ஏன்னா நாம் அந்த மாதிரி முடிவு எடுக்கலை. அந்த 4 வயசு குழந்தை எடுத்த முடிவு, அப்போ எடுத்த முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் 40 வருஷமாக நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த மாதிரி நம்மளோட பேட்டர்ன் தெரியுது, இந்த மாதிரி நடக்கிறோங்கிறது தெரியுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்போது அப்படின்னு யோசிக்கும்போது தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய தீர்வு இன்னர் சைல்டு ஒர்க். அதாவது நீ குழந்தையா இருக்கும்போது தானே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த மாதிரி சூழ்நிலையில், அப்போது அங்கே போய் அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அதை வந்து சமாதானப்படுத்தி சரிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து சரிப்படுத்திக்கிறது, இப்போ உள்ள சூழ்நிலையை சரிப்படுத்திக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி இன்னர் சைல்டு ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது சைக்காலஜிக்கல் தெரப்பி வைஸாக. ஆனால் இந்த இன்னர் சைல்டு ஒர்க் வந்து எவ்வளோ நாள் பண்ண முடியும், எவ்வளோ எஃபெக்டிவ் இது? முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம எவ்வளோ தான் வந்து அதை வந்து சரிப்படுத்த முயற்சி பண்ணாலும் அந்த விஷயங்கள் சரியாகுமா? இதுக்கு சரி ஆகுது. இன்னர் சைல்டு ஒர்க் பண்ணால் உடனே சில விஷயங்கள் சில பேருக்கு சரியாகுது. ஆனால் அது ஒரு நிரந்தர தீர்வா அப்படின்னா இல்லை. அது நம்மளே வந்து அனுபவித்து பார்க்கும்போது நமக்கே தெரியும். அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது? எவ்வளோதான் மேடம் இன்னர் சைல்டு ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்கு அதே மாதிரி தப்பான நபர்களுடையே எனக்கு உறவு ஏற்படுது. நான் வந்து எப்போ பார்த்தாலும் என்னை ஏமாத்துறவங்களோடையே பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறேன் மேம், ஏன்னே தெரில, எனக்கு வந்து சரியாக வராதுன்னு தெரிஞ்சே நான் திருப்பி அதே பண்ணுறேன், ஆனால் என்னால் நிறுத்த முடியல அப்படின்னு என்கிட்ட வர்ற நிறைய கிளைண்ட்ஸு சொல்லக்கூடிய இந்த பேட்டர்ன் அவங்களுக்கு தெரியுது. ஏன் இங்கே வந்து நிற்கிறோங்கிறது தெரியுது, ஆனால் எப்படி வெளியே வர்றதுன்றது தெரியல.
கண்டிப்பாக இந்த மாதிரி தெரப்பி மொடாலிட்டிஸ் எல்லாம் வந்து ஒரு விதத்தில் ஒரு சர்டன் லெவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நிரந்தர தீர்வு வர்றதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இன்னர் சைல்டு ஒர்க்கோடைய அதாவது ஷார்ட் கம்மிங்ஸ் என்ன, அதில் எந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி ஒரு நிரந்தர தீர்வு முதல்ல சாத்தியம். ஸ்டே டியூன்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.